எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு டெல்லி சென்றிருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார். இந்த சந்திப்புக்கான நோக்கம் என்ன? ஏற்கனவே கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை தமிழகத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய திடீரென இந்த பயணம் மேற்கொண்டாரு. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை இங்கே தான் நடத்தணும் அப்படின்னு இல்லை, எங்கே வேணாலும் நடத்தலாம் இல்லையா. அதனால் இங்கே வரும்போது பீஸ் கோயிலுக்கு இங்கே வருவாங்க. அமித்ஷாஜி அவர்களை வேறு விதமாக வேறு காரணங்களுக்கும் சந்தித்துக்கலாம். பாஜக அதிமுக தொகுதி பங்கீடு சிக்கல் இன்னும் இருக்கு. அதிமுக விருப்பப்படுற தொகுதிகளை பாஜகவும் விருப்பப்பட்டு கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் வருது. இல்லை, அதை கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையா. இன்னொங்களே விருப்பப்படுகிற தொகுதியில் கேட்கறதுல எந்த விதமான தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்லை. நீங்கள் திருநெல்வேலிக்கு மாற்றாக மதுரையில் இந்த முறை தேர்தல் களம் காண போறதா ஒரு தகவல் எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கிறது? அதாவது எங்கே வேணாலும் இருக்கலாம், அப்படி ஒன்றும் எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காரு. நாளைக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தகவல் வருது நாளைக்கு நீங்க போறீங்க. அப்படி ஒன்றும் தகவல் ஒன்றும் இல்லை. கடந்த முறையோட கூட்டத்தில் ஜனநாயகம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காகவே தாமதமா சென்றாரு அப்படின்னும் அது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தியதோ தகவல் வருது. கூட வெளியே அது மாதிரி பார்க்க முடியும். அதை எப்படி பார்க்க முடியும்? நான் பல முறை சொல்லியிருக்கேன், சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் ஒரு இண்டிபெண்ட் பாடி. அவங்க எதுக்காக கூப்பிட்டாங்க, ஏன் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கூப்பிட்டவங்களுக்கு மட்டும் தெரியும், கூப்பிட்டு போனவருக்கு மட்டும் தெரியும். இல்லை, எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது அவங்க தான் பார்த்து. நீங்க அதை அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் ஏற்கனவே என்னுடைய கருத்தை பலமுறை நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய கருத்துக்களை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க அதை அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சு. இதுதான் உண்மையான நல்ல கேள்வி. இது உண்மையிலே நல்ல தம்பி. நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளுக்கு நாள் பேப்பர் திருப்பினா பக்கத்துக்கு பக்கம் கஞ்சா போதைப் பொருள் நாட்டில் அதிக அளவில் நடமாடிட்டு. இதை ஏதோ நான் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் சொல்லலை. விளாத்திக்குளத்தில் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரம் இன்னைக்கு ஏதோ பிடிச்சிருக்காங்க. பட் எனக்கு எது முழுமையான தெரியல. அந்த கொடூரம் என்பது ஒரு பெண்ணினுடைய மறைமுகமான இடத்துல 14 இடங்களில் தழும்புகள் இருக்கு. 14 இடங்களில் மொத்தம் 22 இடம் சொல்றாங்க. ஒரு பெண்ணுடைய மறைமுகமான இடத்துல இவ்வளவு கோர சம்பவம் நடக்கிறதுனா காரணம் போதைப் பொருள். ஏற்கனவே பிடிபட்ட நபர் ஒருவர் ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்து ஜாமீனில் இருப்பதாக சொல்றாங்க. அவன் ஏன் அங்க வந்தாங்க, என்ன காரணம், அவர் மட்டும்தான் இருந்தாரா, அவர் கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்க, இதெல்லாம் சீக்கிரமே விசாரிச்சு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டியது காவல்துறையுடைய கடமை. இன்னைக்கு லாக்அப் டெத் மரணம் சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்கள் நடத்தினாங்க ஒரு சம்பவத்திற்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 34 லாக்அப் டெத் மரணம் நடந்தது. பெண்களை மிக இழிவாக நடத்துகிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு பார்க்க முடியும். காரணம் இந்த திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பெண் தன்னுடைய அண்ணனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய காவல்துறை. சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஆண் காவலர் பெண் காவலரை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் நடக்கிறது? கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி. சரி, தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி சொன்னாங்க? சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க, மின் கட்டணத்தை கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க, மின் கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு வசூல் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இதுவரை செஞ்சிருக்காங்களா? இதுவரையும் செய்யலையே. ஆனா பொங்கலுக்கு போன ஆண்டு கொடுக்கல, இந்த ஆண்டு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கோடைகால விடுமுறைக்கு போன வருடம் கொடுக்கல, இவங்க ஆட்சி செஞ்ச கடந்த 5 வருடமும் கொடுக்கல. இப்ப மட்டும் கோடைகால விடுமுறைன்னு சொல்லி 5000 ரூபாய் எப்படி ஏன் கொடுக்கணும்? தேர்தலுக்காக, மக்களுடைய வாக்கு வங்கிக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை செஞ்சிருக்கு. 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலில் நிச்சயமா இதெல்லாம் பிரதிபலிக்கும்னு நாங்கள் நம்புறோம்.